அதியமான் கொண்டு வந்த பீட்ஃபில் வாட்ச் ஹமீதுக்கு உண்மையானதாக தோன்றியது. ஆனால் அதை உறுதிப்படுத்த தனது சொந்த பீட்ஃபில் வாட்சுடன் ஒப்பிட்டு பார்க்க விரும்பினார். 2 வாட்சுகளையும் ஒன்றாக பார்த்த ஹமீத் அவை சரியாக ஒரே மாதிரியானவை என்பதை உணர்ந்தார். ஒரே அளவு, ஒரே நிறம், பின்புறத்தில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் கூட மிகச்சரியாக இருந்தது. அதை பார்த்த அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு அதியமானை பார்த்து, "இது உண்மையானது அதியமான். இதை நீ எங்கிருந்து வாங்கின? இதை வாங்க போறேன்னு நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல?" என்று கேட்டார். ஹமீத் வார்த்தைகளில் ஒருவித எரிச்சல் இருந்தது. அவர்கள் இருவரும் நண்பர்களாக இருந்த போதிலும் அதியமான் வேறெங்கிருந்தோ அந்த வாட்சை வாங்கியது அவருக்கு வருத்தமாக இருந்தது. அதை கேட்ட அதியமான் உடனே, "இதை நான் வாங்கல ஹமீத், இது என்னோட பர்த்டேக்கு கிஃப்டா வந்துச்சு" என்றார். அதை கேட்ட ஹமீத், "என்னது, கிஃப்டா வந்துச்சா? இந்த மாடலை நாங்க குறைஞ்சது 12 கோடிக்கு விற்போம்" என்றார். ஹமீது சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு அதியமான் திகைத்துப் போனார். அந்த வாட்ச் 12 கோடி மதிப்புடையது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அது உண்மையானது. அதே சமயம் அது சர்வாவால் பரிசாக வழங்கப்பட்டது என்பதை அறிந்த அதியமானால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. அப்போதுதான் சர்வா சொன்ன வார்த்தைகள் அவர் நினைவுக்கு வந்தன. அதில் தான் இந்த வாட்சை லாட்டரி பணத்தில் வாங்கியதாக அவன் சொன்னான். இதை நினைத்து அதியமானின் மனம் இன்னும் குழம்பியது. சர்வா தனது லாட்டரியில் வென்ற அனைத்தையும் ஒரே ஒரு வாட்சுக்காக மட்டுமே செலவிட்டிருப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. அந்த பணத்தை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கலாம், குறிப்பாக அவனது மோசமான வாழ்க்கையை மாற்ற. இருப்பினும் சர்வாவின் விலையுயர்ந்த பரிசை இவ்வளவு காலமாக புறக்கணித்து வந்ததற்காக அதியமான் வருத்தப்பட்டார். அப்போது ஹமீத் வாட்சை அதியமானிடம் திருப்பிக் கொடுத்தார். அதே நேரத்தில் அலுவலக கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. ஒரு பணியாளர் சூடான காஃபியுடன் உள்ளே வந்தார். ஹமீத் அதை பார்த்து, "வா அதியமான், சூடா ஒரு காஃபி குடிப்போம். நாம ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல" என்றார். அதைக் கேட்ட அதியமான் ஹமீதின் வார்த்தைகளுக்கு மெல்லிய புன்னகையுடன் தலையசைத்தார். அதே சமயம் வாட்சை பற்றிய உண்மையை அறிந்த பிறகும் அவர் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தார். மறுபுறம் வைஷ்ணவி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருந்தாள். அம்பிகாவின் டீல்களை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அவள் சரியான முடிவை எடுத்தாளா இல்லையா என்ற குழப்பத்தில் இருந்தாள். சர்வாவை மீண்டும் ஏமாற்ற 2 கோடி ரூபாய் போதுமானதா என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன் குழப்பத்தை தீர்க்க மதுமிதாவை வீட்டிற்கு அழைத்தாள். அவள் இன்னும் அவள் மீது கோபமாக இருந்தாலும் மதுமிதாவின் மனம் அவளை விட வேகமாக வேலை செய்யும் என்பது அவளுக்குத் தெரியும். மதுமிதா அவளிடம், "வைஷ்ணவி, நீ என்னோட பேச்ச கேட்ப இல்லையா? நீ அதை கேட்க மாட்டேன்னா அதையே இப்பவே சொல்லிரு. ஏன்னா தேவையில்லாம நம்ம 2 பேருமே நம்மளோட டைமையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்" என்றாள். அதை சொல்லிவிட்டு மதுமிதா வைஷ்ணவியின் கண்களை பார்த்தாள். அதற்கு வைஷ்ணவி மெதுவாக சரி என்று தலையசைத்தாள். அவளுடைய இதயம் வேறு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவள் மனம் மதுமிதாவின் பேச்சைக் கேட்க சொல்லிக் கொண்டிருந்தது. மதுமிதா அவளிடம், "சரி, எனக்கு என்ன தோணுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீ அந்த அம்பிகா சொல்றத பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. உனக்கு இதைவிட பெஸ்ட் ஆஃபர் இந்த ஜென்மத்துல கிடைக்காது" என்றாள். அதைக் கேட்ட வைஷ்ணவி கொஞ்சம் கவலையுடன், "ஆனா மது, இதுக்காக நான் அந்த சர்வாவை மறுபடியும் ஏமாத்தணுமே" என்றாள். அதற்கு மதுமிதா உடனே, "அதுல உனக்கென்ன பிரச்சனை? இங்க பாரு வைஷு, சர்வா இப்போ ஏகே கார்ப்பரேஷனோட பெரிய போஸ்ட்ல இருக்கான். நீ அவனை ஏமாத்தினாலும் ஏமாத்தலைனாலும் அவன் அவனை பாத்துக்குவான். ஆனா உன்னோட நிலைமைய நீ நல்லா யோசிச்சு பாரு. இனி நீ என்ன பண்ணுவ? எங்க ஸ்டே பண்ணுவ? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? ஒரு லிப்ஸ்டிக் கூட உன்னால வாங்க முடியாது. இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாள்ல நீ ரோட்ல நிப்ப. சரி, நான் உன்னை கொஞ்ச நாள் இல்ல கொஞ்ச மாசம் என் கூட ஸ்டே பண்ண வச்சுக்குவேன்னு வச்சுக்கோ. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதே சமயம் உன்கிட்ட 2 கோடி இருந்தா சர்வா மாதிரி 1000 பேர் உன்னை சுத்தி சுத்தி வருவாங்க. அதனால தான் சொல்றேன், நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு" என்றாள். அதைக் கேட்ட வைஷ்ணவி ஒரு கணம் யோசித்துவிட்டு எரிச்சலுடன், "ஆனா அதை நான் எப்படி பண்றது?" என்று கேட்டாள். அதற்கு மதுமிதா சிரித்துக்கொண்டே, "இப்ப கேட்ட பாரு, இது நல்ல கேள்வி. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது" என்றாள். அதைக் கேட்டு வைஷ்ணவியின் கண்களில் நம்பிக்கை மெதுவாக துளிர்க்கத் தொடங்கியது.
மதுமிதாவின் ஐடியா செயல்படுத்த எளிதாக இருக்க வேண்டும் என்று அவள் இப்போதே பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். மறுபுறம் விக்டரின் வீட்டிலிருந்து வந்த சர்வாவும் சிறிது நேரம் அவனது அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். இருப்பினும் அங்குள்ள கேபினில் அமர்ந்திருந்த போதும் அவன் கொஞ்சம் அமைதியற்றவனாக இருந்தான். கரிகாலன் இன்னும் அவனை திரும்ப அழைக்கவில்லை. கடிகார முள் 10 மணியை நோக்கி சீராக நகர்ந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் அவன் போன் ரிங் அடித்தது. சர்வா உடனடியாக தனது போனை பார்த்தபோது அந்த கால் விக்டரிடமிருந்து வந்தது. போனை எடுத்தவுடனே, என்னாச்சு விக்டர் என்று கேட்டான். விக்டர் உடனே, நாங்க இப்பதான் கிளம்புறோம் பாஸ். நாங்க எங்க வரணும்? நாங்க நேரா மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதா இல்ல வேற எங்காவது உங்களை வந்து பார்க்கணுமா என்று கேட்டான். பொறு, நீ ஒன்னு பண்ணு. இப்போ நீ இருக்கிற லொகேஷனை எனக்கு ஷேர் பண்ணு, நான் அங்க வரேன் என்று சொல்லிவிட்டு சர்வா தனது கேபினை விட்டு வெளியே வரும்போது திவ்யா அவனிடம் வந்து, சார் 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது என்றாள். அதற்கு சர்வா அவசரமாக, எதா இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான். அதை சொல்லிக்கொண்டே அவன் லிப்டில் நுழைந்ததும் கரிகாலனின் எண்ணுக்கு டயல் செய்தான். கரிகாலன் இன்னும் அவன் போனை எடுக்கவில்லை. இது சர்வாவை எரிச்சலடையச் செய்தது. அவன் காரில் அமர்ந்தபோது விக்டர் அவனது லொகேஷனை அனுப்பியிருப்பதை பார்த்தான். அந்த லொகேஷனை பார்த்த சர்வா ஆக்சிலேட்டரில் கால் வைத்து ஒரு அழுத்த அழுத்தி அங்கிருந்து வேகமாகச் சென்றான். சில நிமிடங்களில் விக்டர் சொன்ன இடத்துக்கு சர்வா வந்தபோது அங்கே விக்டரும் பவானியும் ஏற்கனவே அவனுக்காக காத்திருந்தார்கள். அந்த இடம் கொஞ்சம் வெறிச்சோடி இருந்ததால் யாரும் அவர்களை கவனிக்க முடியவில்லை. விக்டர் சர்வாவை பார்த்து, பாஸ், நாங்க எல்லாரும் ரெடி. அவனுங்க உங்க தலையிலிருந்து ஒரு முடிய கூட தொட முடியாது என்று நம்பிக்கையுடன் சொன்னான். அதை கேட்ட சர்வா பதிலுக்கு தலையசைத்து, லட்சுமணனையும் அவனோட வைஃப் ஹரிதாவையும் இங்கிருந்து சேஃபா கூட்டிட்டு போற வரைக்கும் எல்லாரையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. நாம தப்பா ஒரு மூ எடுத்து வச்சாலும் அவங்க 2 பேரோட உயிருக்கு ஆபத்து என்றான். இதைச் சொல்லிவிட்டு சர்வா தனது காரை விட்டுவிட்டு விக்டரின் காரில் ஏறினான். விக்டரும் காரில் ஏறினான். பவானி காரை ஓட்டத் தொடங்கினான். அவர்களுக்கு பின்னால் விக்டரின் ஆட்கள் 3 கார்களில் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீட்டிங் நடக்கப் போகும் இடத்தை அடைந்தபோது அங்கு ஒரு நபர் கூட இல்லை. அதை பார்த்த சர்வா, இந்த இடத்தை சுத்தி தேடுங்க. லட்சுமணனும் ஹரிதாவும் கண்டிப்பா இங்கதான் எங்காவது இருப்பாங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று கட்டளையிட்டான். அதன் பிறகு 3 கார்களும் வெவ்வேறு திசைகளில் நகரத் தொடங்கின. இருப்பினும் பவானி இன்னும் தனது காரை ஸ்டார்ட் செய்யவில்லை. அதை பார்த்து சர்வா, என்னாச்சு, காரை எடு என்றான். அதை கேட்ட விக்டர் உடனே, அது எங்களால முடியாது பாஸ். உங்களோட சேஃப்டி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு விக்ரமன் சார் சொல்லி இருக்காரு என்றான். அதை கேட்ட சர்வா கோபமாக விக்டர் சட்டையை பிடித்துக்கொண்டு, விக்ரமன், அவருக்கு எப்படி இது தெரிஞ்சது? நீங்க சொன்னீங்களா என்று கேட்டான். அதற்கு விக்டர், நாங்க எதுவும் சொல்லல பாஸ். நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஆபத்தான பிளான் போடலாம், அதனால நாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அவர் என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்காரு என்றான். அதைத் தொடர்ந்து விக்டர் தயங்கி தயங்கி பவானியை பார்த்து, நீ பாஸ் கூடவே இரு, வேற எங்கேயும் போகாத என்றான். அதைக் கேட்ட பவானி சரி என்று தலையசைத்தான். சர்வாவும் விக்டரின் சட்டையை விட்டுவிட்டு கோபமாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அவன் போக வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதே சமயம் அவர்கள் இருவரும் அவனை போக விடமாட்டார்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். அன்று அவன் லட்சுமணனை சந்தித்ததை கருடன் எப்படியோ பார்த்திருக்கிறான் என்று சர்வாவும் உணர்ந்தான். அதனால்தான் இப்படி ஒரு திட்டத்துடன் வந்திருக்கிறான். லட்சுமணனும் ஹரிதாவும் இந்த இடத்துல எங்காவது இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சில நிமிடங்களில் ஒரு கார் திரும்பி வந்தது. விக்டர் அதன் டிரைவரிடம் பேச வெளியே சென்றான். அதே நேரத்தில் 2வது காரும் திரும்பி வந்தது. விக்டர் பவானியிடம் அந்த காரை பார்க்கச் சொன்னான். சர்வா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்து பவானி காரிலிருந்து இறங்கியதும் அவன் துப்பாக்கியுடன் காரிலிருந்து இறங்கி அங்கிருந்த ஒரு இடத்தில் ஓடி ஒளிந்து கொண்டான். சர்வா புதர்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்தான். அதனால் யாரும் அவனை பார்க்க முடியவில்லை. மற்றவர்கள் அவனை கவனித்த நேரத்தில் அவன் ஏற்கனவே வெகு தூரம் வந்துவிட்டான். தன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சர்வா புதர்களுக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது அவனுக்கு முன்னால் ஒரு கட்டிடம் இருப்பதைக் கண்டான். விக்டரும் மற்ற ஆட்களும் அவன் பின்னால் ஓடத் தொடங்கினர்.
டைகருக்கு ஏதாவது நடந்துவிடுமோ என்று விக்டர் பயந்தான். எல்லோரும் குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு இடங்களிலிருந்து அந்த இடத்தை சுற்றி வரத் தொடங்கினர். அதே நேரத்தில் கடைசி குழு பவானியுடன் சேர்ந்து சர்வாவை மட்டும் பின்தொடரத் தொடங்கியது. கட்டிடத்திற்குள் நுழைந்ததும் சர்வா ஒரு பெரிய அறையில் இருப்பதை கவனித்தான். அவன் அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். ஒரு மூலையில் யாரோ ஒருவன் மயங்கி கிடப்பதை பார்த்தான். சர்வா அவனைக் கண்டதும் கொஞ்சம் பீதியடைந்தான். கருடனின் ஆட்களால் லட்சுமணன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தான். சர்வா அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அந்த நேரத்தில் பல கதவுகளிலிருந்து பலர் வெளியே வந்து சர்வாவை சூழ்ந்தனர். அவர்களை பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் அவனுக்காக காத்திருப்பதை சர்வா புரிந்து கொண்டான். அவர்கள் கைகளிலிருந்த துப்பாக்கிகள் சர்வாவை நோக்கி இருந்தன. அதே நேரத்தில் பவானியும் தன் ஆட்களுடன் அறைக்குள் நுழைந்தான். அதை பார்த்த சர்வா, லட்சுமணன் எங்க? உண்மைய சொன்னா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் என்றான். அதைக் கேட்ட ஒருவன் சிரித்துக்கொண்டே, டே முட்டாள், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? கொஞ்சம் உன்னை சுத்தி பாரு என்றான். அப்போது அவன் அருகில் இருந்தவன், நீங்க வெறும் 6 பேர் தான் இருக்கீங்க, நாங்க 20 பேருக்கு மேல இருக்கோம். நீ உன்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாலும் எத்தனை புல்லட்டை தடுப்ப என்று கேட்டான். பின்னர் 3வது நபர், நீதானே, அது நீதானே அந்த டைகர் என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்ட சர்வா அமைதியாகி அவர்கள் அனைவரையும் பார்த்தான். அவன் எப்படியாவது இந்த ஆட்களை சமாளிக்க வேண்டி இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களில் ஒருவன் தனது துப்பாக்கியின் நுனியை லட்சுமணனின் கழுத்தில் வைத்து அங்கே இழுத்து வந்து, இப்ப சொல்லு, எனக்கு இப்பவே பதில் வேணும், இல்லனா இவனோட மூளை செதறிடும் என்றான். அதைக் கேட்ட சர்வா தனக்கு முன் 2 வழிகளை பார்த்தான். ஒரு புறம் அவன் தனது அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும், மறுபுறம் லட்சுமணனை இறக்க விட வேண்டும். சர்வா அங்கே லட்சுமணனை பார்த்தபோது அவன் இப்போது மயக்கத்தில் இருக்கிறான், இறக்கவில்லை என்பதை அறிந்து அவன் ஓரளவு நிம்மதியடைந்தான். ஆனால் பின்னர் அவன் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாவிட்டால் லட்சுமணன் கொல்லப்படுவான் என்றும் உணர்ந்தான். பிந்து தனது தந்தையை இழப்பதையும் ஹரிதா தனது கணவரை இழப்பதையும் சர்வா விரும்பவில்லை. ஆனால் தனது அடையாளத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் கருடனின் ஆட்களால் அவன் கொல்லப்படப் போவதையும் அவன் விரும்பவில்லை. இப்போது சர்வா தனது அடையாளத்தை வெளிப்படுத்தினாலும் இவர்கள் உடனடியாக அவனை கொல்ல மாட்டார்கள் என்றும் அவர்கள் நிச்சயமாக அவனை ஆதிசேஷனிடம் ஒப்படைக்க விரும்புவார்கள் என்றும் அவன் நினைத்தான். மேலும் அவர்கள் அவனை ஆதிசேஷனிடம் ஒப்படைப்பதற்கு முன்பு கரிகாலனும் மற்ற டைகர் குழுவும் வந்து அவனை காப்பாற்றுவார்கள் என்று சர்வா நம்பிக்கையுடன் இருந்தான். சர்வா எல்லாவற்றையும் யோசித்த பிறகு ஆழ்ந்த மூச்சை எடுத்து அவன் ஏதோ சொல்ல வாயை திறந்தவுடன் பவானி திடீரென்று பின்னாலிருந்து, டைகர் யாருன்னு உனக்கு தெரியணுமா என்று கேட்டான். அதைக் கேட்ட சர்வா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தான். அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்று யோசித்தான். ஆனால் கருடனுக்கு முன்னால் செய்தது போல பவானி மீண்டும் தனது அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்புகிறான் என்பதை உணர்ந்தபோது லட்சுமணன் தலையில் துப்பாக்கியை வைத்திருந்தவன், ஆமா, அவன் யாருன்னு சொல்லு, ஏன் இவ்ளோ பில்டப் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் சஸ்பென்ஸை விட என்று கத்தினான். அதைக் கேட்ட பவானி முன்னாடி வந்து, மத்த எல்லாரையும் இங்கிருந்து போக விடு, அந்த லட்சுமணனையும் சேர்த்து, நீங்க தேடுறது நான் தான் அந்த டைகர் என்றான். அதைக் கேட்டு சர்வாவின் கண்கள் நம்ப முடியாமல் விரிந்தன. அவன் பவானியிடம் ஏதோ சொல்ல வரும்போது பவானி அவனை நோக்கி, நீ இங்கிருந்து போ பவானி என்று கத்தினான். பிறகு உண்மையான டைகரை பார்த்து இப்படி கத்தியதால் பின்னால் அவனுக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று அவன் உள்ளுக்குள் பயந்தான். இருப்பினும் அந்த நேரத்தில் அவனது வேலை சர்வாவை பாதுகாப்பது மட்டுமே. அது பொய் சொல்லி டைகராக மாறுவதாக இருந்தாலும் சரி, சர்வாவை பவானி என்று திட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த நபர்களின் கைகளில் தனது சொந்த உயிரை இழப்பதாக இருந்தாலும் சரி, பவானியின் வார்த்தைகளைக் கேட்டு அருகில் நின்றவன் சிரித்துக்கொண்டே தன் துப்பாக்கியை அவனை நோக்கி நீட்டினான். சர்வாவின் மனம் இந்த நேரத்தில் வேலை செய்வதை நிறுத்தியது. டைகர் என்று நினைத்து அவர்கள் பவானியை கொல்வார்களா? சர்வா இப்போது பவானியை காப்பாற்ற முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.